வணக்கம் நண்பா. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனோட ஆஃப்லைன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, அதில் என்ன டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணி என்ன மாதிரி போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறது, இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப்பை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா புரியுது, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். பின்ன நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற மாதிரி வந்திருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களோட நண்பர் இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோடையும் பகிர்ந்துக்கங்க. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதில் அவங்க எடுக்க போகிற வேகன்சி எவ்வளோ அப்படின்னா 1:10 ரேஷியோவில் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 411 வேகன்சி அப்படின்னா 4110 வேகன்சி வந்து அவங்க எடுப்பாங்க. அதாவது 4100 5000க்குள்ளே வந்து அவங்க வேகன்சி எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் குக் அண்டு மெஸ் வெயிட்டர் இது ரெண்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th முடித்தவராக இருந்தால் போதும். ஸ்கில்லு உங்களுக்கு இருந்தாலே போதும். சர்டிஃபிகேட் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் மேபி இருக்கலாம். ஓகேங்களா. ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா 11 ஜனவரி. லாஸ்ட் டேட் வந்து 24 பிப்ரவரி. சப்போஸ் நீங்கள் அந்தமான் நிக்கோபர் ரீஜியன், லக்ஷத்தீப் ரீஜியனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 மார்ச் வரைக்கும் கூட நீங்கள் உங்களோட போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, GREF சென்டர், டிஜி கேம்ப், புனே 411015. இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். கீழே உங்களோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். யூஆராக இருந்தீங்க அப்படின்னா 2000 2007 பிறந்தவங்க. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 1997 2007 பிறந்தவங்களாக இருக்கணும். SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 1995 2007 பிறந்தவங்களாக இருக்கணும். இது போக நீங்கள் யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசர்வேஷனை பற்றி நான் டீட்டெயிலாக ஃபைனலாக வந்து நான் சொல்கிறேன். அண்ட் ஒரு விஷயம், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து 01/2025 இந்த லெஃப்ட் சைடில் காலத்தில் இருக்குது பார்த்தீங்களா, நிறையா நோட்டிஃபிகேஷனோட நிறையா இடங்களில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க 01/2025. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் நம்மளோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லோட லிங்க்லையும் வந்து நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் 4 பேஜ் இருக்குது. 4வது பேஜ், 5வது பேஜ், 6, 7 இந்த 4 பேஜையும் எந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சென்டருக்கு போய், அதாவது ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் A4 சைஸ் 75 GSM பாண்டு பேப்பரில் இந்த பிரிண்ட்டை வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா ப்ளூ பென் வித் கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிற மாதிரி வந்து இருக்கணும். இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனும், அதாவது இந்த ஃபுல் அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் ஃபுல் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட், நீங்கள் குக்கா இல்லை பிளாக் ஸ்மித்தா இல்லை மேசனா மெஸ் வெயிட்டரா அப்படின்ற இந்த 4 வேகன்ஸில் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் 1 2 3 4ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த போஸ்ட்டுக்கான கோடு. இப்போ நீங்கள் குக் அப்படின்னா சீரியல் நம்பர் 1, அதாவது 1 தான் உங்களோட கோடு. ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷனை எங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஃபில் பண்ணிடுவீங்க. MSW குக் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. கீழே சீரியல் நம்பர் ஆஃப் த போஸ்ட் இன் அட்வர்டைஸ்மெண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலமில் 01, அதாவது உங்களோட சீரியல் நம்பர் வந்து 1. இப்போ நீங்கள் பிளாக் ஸ்மித் அப்படின்னா 3 அந்த மாதிரி வந்து எழுதுவீங்க. மெஸ் வெயிட்டர் அப்படின்னா 4 அப்படின்னு வந்து எழுதுவீங்க. ஓகேங்களா. தேர்டு காலம் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. அதாவது கிரப் சென்டர் புனே அப்படின்றது நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ், அனுப்ப வேண்டிய அந்த இடம். ஓகேங்களா. 4வது கேட்டகரி இன் விச் அப்ளைடு, இதில் நார்மலாக உங்களோட கம்யூனிட்டி எதுவோ அதில் நீங்கள் கிளிக் மாறிடலாம். அது போக நீங்கள் PW கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து டிக் போட்டுருங்க. எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா ESMன்ற காலத்தில் வந்து டிக் போட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆர்மி வார்டு, அந்த GREF வார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் டிக் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக வந்து இருக்கணும். ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ஸ்டேபிள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ ஒட்டினதுக்கப்புறம் ஃபோட்டோவோட மேலே நீங்கள் சைன் போடுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா. உங்களோட முகத்தை மறைக்கக்கூடாது. உங்கள் சட்டையில் இருக்கிற அளவுக்கு, அதாவது கொஞ்சம் ஃபோட்டோவில் கீழே இறக்கி வந்து சைன் போட்டுருங்க. ஆனால் ஃபோட்டோ மேலே தான் வந்து இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத, அதாவது 500க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அது 100க்கு எத்தனை % வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ITI முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ITIயில்
அந்த 100க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் நம்ம ஆஃப்லைன் ஃபார்மில் மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். முக்கியமாக எம்எஸ்டபிள்யூ குக் அண்டு எம்எஸ்டபிள்யூ மெஸ் வெயிட்டர் இந்த 2 போஸ்டிங்க்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே வந்து போதும். இதுக்கு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கோன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. நீங்கள் பிளாக் ஸ்மித் அண்டு மேசனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஐடிஐயில் அந்த பர்டிகுலர் கோர்ஸை வந்து நீங்கள் முடிச்சிருக்கிற மாதிரி வந்துருக்கும். ஓகேங்களா? இப்போ லென்த் ஆஃப் சர்வீஸ் இஎஸ்எம் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அடுத்து உங்களோட ப்ரிப்பரன்ஸ், அதாவது அடிஷ்னல் பர்சன்டேஜ் அப்படின்றது இப்போ நீங்கள் எல்லோரும் மாதிரி இல்லாமல் நார்மலாக கொஞ்சம் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் என்சிசி வச்சுருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா வந்து சர்வீஸ்மேனாக இருக்கலாம், இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனோட சன்னாக வந்து நீங்கள் இருக்கலாம். அதுக்கான பர்சன்டேஜும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆர்மியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு பையன் அப்படின்னா நீங்கள் 15% வந்து எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷன், அதாவது இந்த 15%ன்றதை நான் சொல்கிற பாக்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 10% வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்சிசி பி சர்டிஃபிகேட் அப்படின்னா 5% வந்து ரிசர்வேஷன் இருக்கும். சர்விங் கிரப் பர்சனல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க டிஃபென்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 15% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. உங்களோட அப்பா வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாங்க அப்படின்னா அதற்காக 3% ரிசர்வேஷனும், ஸ்போர்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 5%. ஆல்ரெடி இந்த ஜாப்பில் நீங்கள் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் மார்க்ஸ் பர்சன்டேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த பெரிய காலத்தில் உங்களோட 10th மார்க்கை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் குக்காக இருந்தீங்க அப்படின்னா மெஸ் வெயிட்டராக இருந்தீங்க அப்படின்னா 10th மார்க்கு. சப்போஸ் நீங்கள் பிளாக் ஸ்மித் அண்ட் மேசனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஐடியில் நீங்கள் 100க்கு எவ்வளவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த அடிஷ்னல்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த சின்ன காலம், இதில் வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்சிசியில் சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 10% அந்த நான் சொன்ன பர்சன்டேஜை நோட் பண்ணி வச்சு இந்த சின்ன காலத்துலேருந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 2ஐயும் ஆட் பண்ணி இந்த ஃபைனலாக டோட்டல் அப்படின்றதில் ஃபில் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது மைனர் கம்யூனிட்டி, அதாவது முஸ்லீம், கிறிஸ்டின், சிக், புத்திஸ்ட்டு, ஜோராஸ்டியன்ஸ் அண்ட் வேறு ஏதாவது கேட்டகரியாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் கேண்டிடேட் பிளாக் லெட்டரில் வந்து எழுதணும், அதாவது போல்டாக வந்து எழுதணும். கண்டினியூஸனாக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க. அந்த நேம் அப்படின்றது இப்போ செல்வா எம் அப்படின்னா SELVA. நம்ம ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் எல்லாத்துலேயுமே அந்த கேப் விட்டு அந்த எம்மு மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா கேப் விட்டே வந்து இனிஷியல் எம்மை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கேப் விடலை அப்படின்னா கேப் விடாத மாதிரியே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே அதுக்கு அடுத்த காலத்தில் ஃபாதரோட நேமு, நெக்ஸ்ட்டு நம்மளோட அட்ரஸ்ஸு, இந்த 3ஐயும் நான் சொன்ன மாதிரியே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டு, பின்கோடு எல்லாம் வந்து நீங்கள் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் மேலே பார்க்குற இந்த வெப்சைட் லிங்க்கில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வந்துருக்கும். நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 50 ரூபாயும், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 50 ரூபாயும், SC ST இதை தவிர்த்து வேறு எதாவது இருந்துச்சு அப்படின்னா நில், உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. இப்போ நான் சொன்ன அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பேமெண்ட் கேட்டகரி அப்படின்றதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபீ அப்படின்ற டீட்டெயில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். கீழே உங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, பின்கோடு, ஆதார் நம்பரு, அடுத்து அமௌண்ட்டு 50 ரூபா அப்படின்றத மென்ஷன் பண்ணி கீழே திரும்ப நேமு, உங்களோட மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த பாக்ஸில் வந்து டிக் போட்டுட்டு நீங்கள் பே அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேமெண்ட் பேஜில் ஓப்பன் ஆகி பேமெண்ட் வந்து ஆயிரும். பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சலானை வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டோட சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சலானில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். நேம் ஆஃப் பேங்க் அப்படின்றது நீங்கள் என்ன பேங்க்லேருந்து பே பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட்டு என்றைக்கு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்றது எவ்வளோ அமௌண்ட்டு அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே இந்த கேண்டிடேட் பிளாங்க்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலமில் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியாக இருப்பீங்க, ஓபிசி, SC ST, அது போகவும் நீங்கள் இடபிள்யூஎஸில் இருக்கீங்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்றத, இல்லை PWBD அப்படின்றத இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மேலே இருக்க அந்த 4 காலம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் நீங்கள் ஓபிசி அப்படின்றத எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஓபிசி பக்கத்து காலத்தில் அப்படி இருந்தும் நான் வந்து இடபிள்யூஎஸ் அப்படின்னா இடபிள்யூஎஸ், பக்கத்தில் இருந்தும் வந்து PWBD, அதாவது நம்மளால் மல்டிபிள் இதுக்கு அங்கே வந்து என்ட்ரி பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் வந்து அந்த 4 பாக்ஸ்.
அதுக்கு கீழே நீங்கள் உங்கள் அப்பா வந்து எக்ஸர்வீஸ்மேனாக இருக்காங்களா அந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அந்த டீட்டெயில்ஸ் எஸ் அப்படின்னா எஸ், நோ அப்படின்னா நோ அப்படின்னு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இந்த பாக்ஸில் இப்போ நீங்கள் நேம் ஆஃப் எக்ஸாம் 10th எக்ஸாமு இயர் ஆஃப் பாசிங் வந்து 2025 ஓகேங்களா? 2025 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. போர்டு ஆர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஸ்டேட் போர்டா இல்லை சென்ட்ரலா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து ஜென்ரல், அதாவது ஓவரால் தான். ஓகேங்களா? ஜென்ரல். மார்க்ஸ் வந்து 400 மார்க்கு, அவுட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 500. அதில் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா 12th வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஐடி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடிஐ அதெல்லாம் போட்டு அந்த பர்டிகுலர் தான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது நீங்கள் இதை தவிர்த்து வேறு ஏதாவது டெக்னிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, இல்லை நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை இந்த டெக்னிக்கல் எஜுகேஷனில் மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் கீழே லைசன்ஸ் நம்பர் எல்எம்வி, ஹெச்எம்வி, அதர்ஸ். உங்களுக்கு லைசன்ஸ் எல்எம்வி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து 4-wheeler லைசன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான டேட் ஆஃப் இஷ்யூ எப்போ இஷ்யூ ஆச்சு, யார் வந்து இஷ்யூ அத்தாரிட்டி வந்து அந்த கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அத்தாரிட்டியோட டீட்டெயில்ஸை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இனிஷியல் வேலிடேட் பீரியட் ஆஃப் லைசன்ஸ் எத்தனை வருஷம் வந்து வேலிடு, எப்போ ரெனிவல் ஆகுன்ற டீட்டெயில்ஸ் எழுதிக்கணும். சப்போஸ் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா ஹெவி லைசன்ஸ் வந்து என்ன இஷ்யூ ஆச்சு, யார் இஷ்யூ பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸில் வந்து எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சர்வீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான உங்களோட நேமு, எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, எப்போ வரைக்கும் இருப்பீங்க, நீங்கள் டெம்பரரியாக பெர்மனெண்ட்டாக, உங்கள் சேலரி எவ்வளோ வருது, என்ன ஒர்க் வந்து பார்க்குறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பிஆர்ஓலேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டெம்பரரியாக, இல்லை நீங்கள் பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த போஸ்டிங் அப்ளை பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் என்ன யூனிட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பீரியட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே ஆதார் கார்டு நம்பரு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பரும், அது கீழே உங்களோட ஆதார் கார்டு நம்பரு, அதற்கு கீழே இமெயில் ஐடி கேபிட்டல் லெட்டரில் வந்து இருக்கணும். என்ன ப்ரோ இமெயில் ஐடின்றது ஸ்மால் லெட்டரில் தானே ப்ரோ வரும், @gmail.comன்றது ஸ்மாலில் தானே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவங்க கேபிட்டலில் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து கீழே பிளேஸ் அப்படின்றது நீங்கள் எந்த ஊரோ அது, டேட்டு, அடுத்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வச்சு சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. கீழே என்ன மென்ஷன் பண்ணிக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நாட் சைன்டு அண்ட் இன்கம்ப்ளீட் பை த கேண்டிடேட் வில் பி ரிஜெக்டட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. சப்போஸ் இதில் நீங்கள் சைன் போடலை அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறது. ஃபைனலாக 4th பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4th பேஜில் சேம் உங்களோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ மேலே வந்து சைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற அந்த ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி இந்த காலத்தை வந்து விட்டுருங்க, ஃப்ரீயாக வந்து விட்டுருங்க. இந்த அட்மிட் கார்டில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற டீட்டெயில்ஸு ஃபைனலாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நேமு, அடுத்து உங்களோட அப்பாவோட நேமு, கீழே உங்களோட ஹவுஸ் நம்பரு, வில்லேஜு, தாசில், ஸ்டேட்டு, ஆதார் நம்பர் எல்லாம் போட்டுட்டு அட் த டைம் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே நீங்கள் சைன் பண்ணி உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் அட் த டைம் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்மிட் கார்டு தான் வரும். இதில் நீங்கள் அங்கே எக்ஸாம் எழுதுகிற டைமில் நீங்கள் சைன் பண்ணி திரும்ப லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். அதில் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் திரும்ப அட் த டைம் ஆஃப் ஃபிசிக்கல் டெஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் அதில் சைன் பண்ணி லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் அதே மாதிரி சைன் பண்ணி லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் மெடிக்கல் குவாலிஃபை பண்ணதுக்கப்புறம் இது வந்து சைன் பண்ணி லெஃப்ட் இம்ப்ரெஷனும், ஃபைனலாக நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுறப்பையும் சைன் பண்ணி லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் இம்ப்ரெஷன் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அதாவது இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வர இந்த செக்டரில் ஒரு எம்ப்ளாயியாக வந்து மாறிடுவீங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்லி ஃபார் மேல் தான். சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் லக்ஷதீப், நம்ம அந்தமான் நிக்கோபர் இவங்களுக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. உமன்ஸ் வந்து நாட் அலவுடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வாங்க யூஆர் அண்ட் இடபிள்யூஸ் இவங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. எஸ்சி எஸ்டி கேட்டகரியை வச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 வருஷம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிவில் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 45 வயசு வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கிற முடியும். எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கான ரிசர்வேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்கு மேலே வரைக்கும் கூட நீங்கள் இது பண்ணிக்கிற முடியும். அடுத்து பர்சன் வித்து உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் வரை உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் உள்ளே வைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு அதோடு சேர்த்து உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இப்போ நீங்கள் இடபிள்யூஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இல்லை ஐடிஐ வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, இது போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அது, உங்களோட ஐடி ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபு, ஃபோட்டோ காப்பி வந்து மினிமம் வந்து 8 ஃபோட்டோ காப்பீஸு. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப என்னென்ன ப்ரூஃபு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான எல்லா ப்ரூஃபுமே இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அப்போ ஆதார் கார்டோட ஜெராக்ஸு கீழே நீங்கள் அட்டஸ்டட் வந்து சைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் 10th மார்க்ஸ்க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு அது. இப்போ நீங்கள் ஏஜ் ப்ரூஃபை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏஜுக்கான ப்ரூஃப் அப்படின்னா ஆதார் கார்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை 10th மார்க் ஷீட் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஐடிஐ எதாவது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ப்ரூஃப் வந்து அதில் வந்து இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அனுப்புகிற எல்லா ஜெராக்ஸ்லையும் உங்களோட கையெழுத்து வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாம் வந்து நார்மல். இதெல்லாம் பண்ணி முடித்து ஸ்டேபிள் பண்ணி என்வலப்புக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக அந்த என்வலப்பு மேலே நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, த போஸ்ட் ஆஃப் நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த ஓபிசி கேட்டகரி, நெக்ஸ்ட்டு வெயிட்டேஜ் பர்சன்டேஜ் இன் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் 100க்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே டூ அட்ரஸ்ஸு ஃப்ரம் அட்ரஸ்ஸு மென்ஷன் பண்ணி நீங்கள் போஸ்ட் வந்து பண்ணிக்கிறலாம். இதில் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாம்பு ஒட்டணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. முக்கியமாக செல்ஃப் அட்டஸ்டட் சைன் வந்து போட்டுக்கோங்க. என்னென்ன ப்ரூஃப்லாம் சொன்னனோ அது எல்லாத்தையும் பர்டிகுலராக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ மேலே சைன் வந்து போட்டுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அதாவது ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் அந்த சலானையும் ஆட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நெக்ஸ்ட் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்டாக நம்ம அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நம்மளோட சேனலோட கனெக்ட் ஆகியே இருங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டு கூடிய விரைவில் வந்த உடனே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையும் டெலிகிராம் சேனல் லிங்க்லையும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.